இந்தியா விசஸ் நியூசிலாந்து ஓடிஐ சீரிஸ் வர சண்டே ஸ்டார்ட் ஆகுது. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் வெறும் ரிசல்ட் மட்டும் முக்கியம் இல்லை, நிறைய இந்தியன் பிளேயர்ஸோட ஃபியூச்சரே இந்த சீரீஸை நம்பி இருக்கு. ஏன்னா சில பிளேயர்ஸ் வந்து T20 வேர்ல்டு கப்பை மிஸ் பண்ணிட்டு இங்கே வர்றாங்க. இன்னும் சில பிளேயர்ஸ் வந்து இன்ஜுரிலேருந்து கம்பேக் பண்ணுறாங்க. சில ஸ்டார்ஸ்லாம் வந்து 2027 வேர்ல்டு கப்புக்கு வந்து அவங்க பிளேஸை வந்து நம்புறம் போட்டு ஸ்ட்ரென்தன் பண்ண பார்க்குறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து மேட்ச் ப்ரிவ்யூ மட்டும் பார்க்காம என்னென்ன ப்ரெஷர், யார் யாருக்கு என்னென்ன ப்ரெஷரில் இருக்காங்க, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிளேயர்ஸ் இருக்குங்கிறத டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட். வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ். ஃபர்ஸ்ட் பிளேயர் ஆன் த ஸ்பாட்லைட் நம்மளோட பிலவட் கேப்டன், வெரி டேலண்டட் சுப்மன் கில். ஸோ சுப்மன் கில்க்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் சீரீஸ் அண்ட் ப்ரூவிங் சீரீஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்ல. எஸ்பெஷலி நமக்கு வந்து டெஸ்ட் மேட்ச்லயும் அவர் வந்து இன்ஜூர் ஆயிட்டாரு. T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல எடுக்கல, அந்த டிசப்பாயின்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, T20ல அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே வந்து ரீசெண்டா வந்து கொஞ்சம் டெக்ளைண்டா தான் இருந்தது. ஸோ அதனால இது வந்து என்ன சொல்றது, எனக்கு இன்னும் டேலண்ட் இருக்கு, ஐ கேன் ஸ்டில் ஷோ அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியான சீரீஸ். இதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அவருக்கு கேப்டன்சி பர்டனும் இன்னும் இருக்கு. ஓகேங்களா, ஸோ வி cannot just focus on as a batsman who wants to come back to form and then perform. ஃபார்ம் மட்டும் முக்கியம் இல்லை, ஆஸ் அ கேப்டனா இருந்து நம்ம இந்த டீமை வந்து ப்ரிப்பேர் பண்ணி 2027 வேர்ல்டு கப்புக்கு எடுத்துட்டு போகணுங்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவருக்கு இருக்கும். ஐ திங்க் திஸ் ஆர் ஆல் த கீ திங்ஸ் தட் வில் டிஃபைன் சுப்மன் கில்ஸ் கரியர் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹி ஸ்டார்டட் வெல். ஓகேங்களா, இங்கிலாந்து சீரீஸ் நல்லா போச்சு, ரன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனா தேர் இஸ் தட் லைக் டிப் இன் யுவர் கெரியர் இல்லைங்களா. ஸோ ஐ திங்க் அதை கோ த்ரூ பண்ண ஆரம்பிக்கிறார். அஃப்கோர்ஸ் பெர்ஃபார்மன்சஸ் வைஸ் T20ல பார்த்தோம், ஆனா ரொம்ப அடி வாங்கி போர் ஃபார்ம்லாம் இல்லை அவர், ரன்ஸ் வரல. ஸோ பட் ஆனா இதை எப்படி ரெக்கவர் பண்றாரு அப்படிங்கிறது இந்த சீரீஸ்ல வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். அதான் நீங்கள் சொன்ன அதே இதுதான். பட் ஆனால் வந்து என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, சில பிளேயர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை வந்து இது வரைக்கும் முன்னாடி ப்ரூவ் பண்ணியிருந்த ஸ்டால்வார்ட்ஸ் எல்லாருமே whenever they are put into one corner or pressure they will come up very good அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் சுப்மன் கில் ஒரு நல்ல குவாலிட்டியான பிளேயர், அதில் நோ டவுட். இந்த கேப்டன்சி பேர்டன் அண்ட் இந்த இனிஷியல் செட்பேக்ஸ் எல்லாமே அவருக்கு வந்து பாசிட்டிவாக தான் அமையும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒரு கட் ஃபீலிங். ஐ திங்க் அவர் வந்து கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுற கேட்டகரியில் தான் இருக்கார். அண்ட் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரேதர் தென் கன்சிடரிங் இட் ஆஸ் அ செட் பேக் ஆர் ப்ரெஷர், அவர் வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்ப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவருக்கு இது முக்கியமான சீரீஸ். எனக்கு தெரிஞ்சு ஈக்குவலா நான் இன்னொரு யாருக்கு சீரீஸ் இம்பார்ட்டன்ட் பாக்குறேன்னா ஜெய்ஸ்வால். ஜெய்ஸ்வால் ஓகேங்களா. ஜெய்ஸ்வாலுமே வந்து என்ன பர்சனல் வியூ கேட்டீங்கன்னா, அவருமே வந்து T20 ஸ்குவாட்ல இல்ல அப்படிங்கிறது இட்ஸ் டிசப்பாயிண்டிங். அவருக்கும் அந்த கண்டிப்பா டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். ஆனா அவருக்கு அகைன் இது நான் எப்படி பாக்குறேன்னா, அவர் டெஸ்ட்ல வந்து நல்லா ஓரளவு ப்ரூவன் பண்ணிட்டாரு. ஸோ ஸ்டார்டர் ஃபார்மேட்ல எஸ்பெஷலி ஓடிஐல வந்து அவருக்கு வந்து இதை வந்து அவரோட பொசிஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு ஃப்ரம் திஸ் ஹி கேன் லைக் கெட் இன் டு த T20 டீம் அஸ் வெல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரூவ் பண்றதுக்கு அகைன் சிமிலர் டு கில், ஹி ஹேஸ் சம்திங் டு ப்ரூவ் இன் திஸ் டோர்னமெண்ட். டெஃபினட்டாக அவர் வந்து நெவர் ஷார்ட் ஆஃப் ரன்ஸ். அவர் வந்து லைக் இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் தட் ஹீ மிஸ்ட் இஸ் லைக் T20 ஸ்லாட் ஜஸ்ட் பிகாஸ் அபிஷேக் சர்மா இருக்கிறதுனால. ஸோ அவர் வந்து ஐ திங்க் ஹி ஹேஸ் டு கண்டினியூ வாட் ஹி ஹாஸ் பின் டூயிங் இன் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்றது தான் நினைக்கிறேன். ஹி ஹாஸ் பின் இன் ஃபைன் ஃபார்ம். ஸோ அவர் வந்து இட் இஸ் ஜஸ்ட் அன் அதர் ஃபார்மேட் ஆஃப் த கேம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் எடுத்துகிட்டு ஐ திங்க் ஹி ஹேஸ் டு டூ வாட் ஹி இஸ் டூயிங் கரண்ட்லி அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் டெஃபினெட்லி இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்களுக்குள்ளேயே ப்ரூவ் பண்ணிக்கணும், ரேதர் தேன் லைக் செலக்டர்ஸ் முன்னாடியோ இல்லை வந்து போர்டுக்கு முன்னாடியோ வந்து ப்ரூவ் பண்ணுன்றதை விட அவங்களே ப்ரூவ் பண்ணிக்கணுன்ற கேட்டகரியில் கண்டிப்பாக இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த சீரீஸில். கண்டிப்பா. ஸோ மேபி வியூவர்ஸோட வியூஸும் கேட்டலாம். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பிளேயர்ஸும் வந்து ஓடிஐ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி T20 ஸ்குவாடுக்குள்ள அஃப்கோர்ஸ் ஆஃப்டர் த வேர்ல்டு கப் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி போயிடலாம் விக்ரம். நெக்ஸ்ட் கேட்டகரி நான் என்ன மாதிரி பாக்குறேன்னா, நம்ம கம்பேக் பாய்ஸ், அதாவது ஜூரி பிளஸ் என்ன சொல்றது சைட் லைன்ல இருந்து வர்றது. நான் ஃபர்ஸ்ட் ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஸ்டார்ட் பண்றேன் நானு. அகைன் ஹி ஹஸ் லாட் ஆஃப் டேலண்ட். லைக் இவங்க ரெண்டு பேரையும் பத்தி பேசுன மாதிரி அவருக்கும் லாட் ஆஃப் டேலண்ட் இருக்கு. ஆனா ஸ்குவாடுக்குள்ள வர முடியல.
இன்ஃபேக்ட் ஆமா, அவரை ஆமா. இவங்களாவது வந்து ரெண்டு ஃபார்மேட்ல இருக்காங்க. அவர் வந்து ஒரே ஃபார்மேட்ல தான் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ அவருக்கு வந்து இன்னும் டபுள் ப்ரெஷர் இருக்கு நான் பாக்குறேன். ஏன்னா கண்டிப்பா. இதை யூஸ் பண்ணி தான் அவர் T20க்குள்ளேயும் போகணும். இதை யூஸ் பண்ணி தான் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்குள்ளேயும் போகணும். பட் குட் திங் என்னன்னா அது ரெண்டுமே பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மேட் ஓடி. ம், ம், ம். So he can ஆஹ் show like he has the skills to play long innings. At the same time, he has the power to play the shorter format. அப்படிங்கறத ஷோ பண்றதுக்கு ஒரு நல்ல சீரியஸா நான் பாக்குறேன். ஒரே ஒரு கரெக்ஷன் அதுல வந்து அவரு தான் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு வந்து நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆமா, டியூ டெம்பரரியா பிரேக் எடுத்திருக்காரு. கரெக்ட். பட் ஆனால் வந்து T20க்கு கண்டிப்பாக வந்து அவர் வந்து ஐ பண்ணுவார். அண்ட் இட் இஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் அகெயின். ஏன்னா வந்து ஆஸ்திரேலியன் ஸ்குவாடில் ஓடிஐ டீமில் எடுத்தாங்க. ஒரு கேட்ச் பிடிக்க போய் ஹி காட் ஹிம்செல்ஃப் இன்ஜூர்ட். அதுக்கப்புறமா ரீஹாபிலேஷனுக்கு அப்புறமா வராரு. ஸோ பிட் ஸ்க்ராட்சியாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து அவருமே வந்து ஹி ஹாஸ் டு கம்பேக் வித் ரன்ஸ். ஸோ அதுதான் வந்து கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும் ஒரு பேட்ஸ்மேனுக்கு. என்னதான் வந்து அவங்க நெட்ஸில் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலும் அந்த மேட்ச் அதில் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பால் சென்டர் ஆஃப் த பேட்டில் மீட் பண்ணுறது தான் அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஐ திங்க் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு வந்து நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து இந்த சீரீஸ் வந்து கொஞ்சம் டோன் செட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். யா யா ஸோ நெக்ஸ்ட் பிளேயர் நான் யாரை யோசிக்கிறேன்னா ரிஷப் பண்ட். அவரை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு இன்னும் சொல்ல தெரியல. ஏன்னா எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, கெரியர் ஸ்டார்ட் பண்ணதை வச்சு பாக்குறப்ப ஷார்ட்டர் ஃபார்மேட்டுக்கு தான் அவருக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆன்டிசிபேட் பண்ணோம். ஆனால் தி பார்த்தா அதர் வே இப்போ அரவுண்ட் வந்து ஸ்டோரி டெஸ்ட் ஆயிடுச்சு. கிரிக்கெட்ல வந்து கன்சிஸ்டன்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. மெயின்லி T20ல அவரால் வந்து கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. So again, similar to Shreyas Iyer, I think he is getting that middle ground format where he can show his skills to regain the spot in T20 squad ன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் இவங்க நம்ம எல்லாரும் இப்ப பேசினபடி பாக்குறப்ப ஸ்டில் இட்ஸ் 1 year அவே ஓடிஐ வேர்ல்டு கப்புக்கும் இவங்களோட பொசிஷன் ஏன்னா ஸ்ட்ராங் பண்ணணும். ஏன்னா going from ODI to T20 is somewhat difficult and T20 to ODI is also somewhat possible. கரெக்ட் இல்லைங்களா? ஸோ அதனால அந்த காம்படிஷன் கண்டிப்பா இருக்கு. ஸோ ரிஷப் பண்ட்டுக்கும் அகைன் இட் வில் பி அனதர் லைக் பிளேயர் ஹூ ஹேஸ் டு ப்ரூவ் அண்ட் ஹி ஹேஸ் ப்ரெஷர் அஸ் வெல். அதுதான் இவர் வந்து 2 பக்கெட்லையுமே நம்ம வைக்கலாம். ப்ரெஷர் பாய்ஸ்லேயும் வந்து இவர் இருப்பார், கம்பேக் பாய்ஸ்லேயும் இவர் வந்து இருப்பார். நம்ம பேசின எல்லாருக்குமே விட ஐ திங்க் திஸ் வில் பி மோர் இம்பார்ட்டண்ட் அண்ட் ப்ரெஷர் சீரீஸ் ஃபார் ரிஷப் பண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவரை பொறுத்த வரைக்கும் 3 ஃபார்மேட்டுமே விளையாடணும் அப்படின்ற இருக்கிற பிளேயர் அண்ட் ஹீ இஸ் கம்மிங் இன் டு த ரேடார் வெரி ஆஃபன். பட் சான்ஸ் கிடைச்சும் அவர் வந்து நிறைய விஷயத்த ப்ரூவ் பண்ணலை லிமிடெட் ஓவர்ஸ் ஃபார்மேட்டில். ஸோ ஹீ வில் பி அண்டர் ட்ரிமண்டஸ் ப்ரெஷர். ஸ்ரேயாஸ் ஐயருக்கு சொன்ன மாதிரியே தான் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அவரோட கரியர் எப்படி போகும் அப்படிங்கிறத வந்து ஒரு டிசைட் பண்ண போகிற சீரீஸாக ரிஷப் பண்ணிட்டுக்கு அவருக்கு அவரே இந்த சீரீஸ் வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஓகே, ஸோ அதான் இப்போ யார் யாரெல்லாம் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பேசிட்டோம். மேபி அகைன் ஃப்ரம் வியூவர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இவங்கெல்லாம் என்ன இம்பார்ட்டண்டா பண்ணணும், பண்ணா அவங்களோட ஓடிஐ பொசிஷனும் ஸ்ட்ரென்தன் ஆகும், மேபி T20 டோரும் ஓப்பன் ஆகும் நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம அஃப்கோர்ஸ் நம்ம T20ல ஸ்குவாட்ல இருக்கிற சில பிளேயர்ஸ் இங்க இருக்காங்க. சலாமா So இருக்காங்களே அவங்களுக்கு இந்த வாஷிங்டன் டோர்னமெண்ட் எப்படி இந்த சீரீஸ் வந்து எப்படி இருக்குங்கிற என்ன மாதிரி அவங்க ப்ரூவ் பண்ணணும் அவங்க சைட்ல இருந்து? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்ன யோசிப்பேன்னா இன்ஜுரி ஆகாமல் வந்து உங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு. பட் ஆனால் அஃப்கோர்ஸ் அதாவது வந்து ஒரு பெரிய டோர்னமெண்ட் போகிறதுக்கு முன்னாடி லைக் இஃப் தே கெட் அ கேம் அண்ட் அந்த கேமில் வந்து லைக் இஃப் தே பெர்ஃபார்ம் லைக் வெரி டீசென்ட்லி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரிலி பண்ணாமல் கூட ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போனாலே அது வந்து ஒரு 20 நெட் செஷன் ஆடினதுக்கு ஈக்குவல். So nothing beats like what you actually play in front of the ground and in front of the match situation. I think that is what they will be aiming to do. பட் ஒரு டிஃபிகல்ட்டி நான் என்ன அவங்களுக்கு இருக்கும்னு நான் பாக்குறேன்னா, சரி இந்த சீரீஸ் வந்து இஸ் நாட் ரெலவென்ட் டு தம் இல்லைங்களா இன் அ வே. ஏன்னா அடுத்த T20 சீரீஸ் வருது, அடுத்த T20 வேர்ல்டு கப் வருது. ஸோ அவங்களோட ஃபோக்கஸ் அங்கதான் இருக்கும். என்னைய பொறுத்த அளவுக்கு மென்டலி அவங்களால வந்து 100% இந்த சீரீஸ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியுமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் நான் பாக்குறேன் நானு. அது ரிசல்ட்ஸ் வர்றப்பதான் நமக்கு தெரியும். பட் ஆனா அவங்க இதையும் அவங்க ஒரு லெவல்ல வந்து T20 சீரீஸ்க்குள்ள இல்ல வேர்ல்டு கப்புக்குள்ள எடுத்துட்டு போற ஆங்கிள் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த பிளேயர்ஸ் பார்ப்பாங்க கண்டிப்பா அப்படிங்கிறது என்னோட வியூ.
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டியூ நிறைய இருக்கும். ஸோ 10 ஓவர்ஸ் வந்து அவங்க எப்படி போட போறாங்க? பவுலிங்கா இருக்கிற வரைக்கும் 10 ஓவர்ஸ் எப்படி போட போறாங்க? ஸோ 10 கரெக்ட். ஓவர்ஸ் அதெல்லாம் அவங்க வந்து என்ன கண்டிப்பா பண்ணாலும் தே ஆர் லேர்ன் லைக்லி டு பண்ணிக்கணும். லேர்ன் ம், பண்ணிக்கிற ம். ஒரு சிச்சுவேஷனா தான் இருக்கும். ஸோ அதனால ஐ திங்க் இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தீஸ் பாய்ஸ் டு ஸ்டே கான்ஃபிடென்ட் அண்ட் ஸ்டே மேட்ச் ஃபிட் டு சரி, பி இன் தி பாய்ஸுக்குலாம் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டீங்க. ஸ்டார்ஸுக்கு கம்பேக் ஸ்டார்ஸ் நாட் கம்பேக் எல்லா ஓடிஐ சீரிஸ்ல இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க? ஐ திங்க் தே வில் ட்ரை டு சிமெண்ட் தேர் பிளேஸ். சிமெண்ட் தேர் பிளேசஸ்ன்னு நினைக்கிறேன். அதாவது ரோஹித் ஆமா. அண்ட் கோலிக்கு வந்து ஐ ஃபார் தட் திங்க் மேட்டர் அவங்க கேஎல் வந்து ராகுல் as ஆல்ரெடி well. ம். கேஎல் ராகுல் அவங்க 3 பேருமே வந்து தே ஆர் ஆல்ரெடி டிஃபைன்ட் தேர் நேம் இன் தி லிஸ்ட் ஃபார் 2027 வேர்ல்ட் கப் அட்லீஸ்ட் ஃப்ரம் மை தாட். இதில் வந்து ம். என்ன பண்ணுவாங்கன்னா பென்சிலில் எழுதியிருக்க பேரை வந்து இங்க் பெனில் எழுதி இனிமேல் அழிக்கவே முடியாது அப்படின்னு பக்கத்தில் எழுதி வச்சுக்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க அப்படிதான் பட் அவங்களுக்கு ஏதாவது ப்ரெஷர் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜெய்ஸ்வால், கில் எல்லாம் அவங்க ப்ரூவ் பண்ணி தே வாண்ட் டு ஸ்ட்ரென்தன் இருக்கும். இப்போ அவங்க நல்லா ஈகரா நல்லா பெர்ஃபார்ம் பண்றப்ப இவங்க சப்போஸ் ஃபெயில் ஆனா அவங்களுக்கு ப்ரெஷர் வரும்னு நினைக்கிறீங்களா? டெஃபினெட் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. இவங்களோட கேம் பிளானே வந்து என்னன்னா ஜஸ்ட் கோ அண்ட் ப்ளே ஃபியர்லெஸ், ஜஸ்ட் என்ஜாய் த அமௌண்ட் ஆஃப் கிரிக்கெட் தட் இஸ் லெஃப்ட் இன் தர் கரியர். அவங்க வந்து அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க அப்படின்றது தான் கரெக்ட். பட் ஒரு ஐ வந்து 2027 வேர்ல்டு கப்ல இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு அட்லீஸ்ட் தே ஹேவ் டு கன்சிஸ்டன்டா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஸோ ஐ திங்க் நீங்க என்ன சொல்றீங்க, ஃப்ரீ மைண்ட்ல வந்து தே வில் கண்டினியூ டு பிளே விச் இஸ் குட் ஃபார் த டீம். ஓகே ஓகே. ஸோ இந்தியாவோட பிளேயர்ஸோட என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நியூசிலாந்தை பத்தி பேசலாம். நியூசிலாந்துல நான் ஸ்குவாடு பார்த்த வரைக்கும் என்னன்னா நிறைய பேர் வந்து புதுசா இருந்தாங்க. ஓகேங்களா, ரொம்ப கொஞ்சம் பேர் தான் வந்து எனக்கு ஃபெமிலியராகவே இருந்தது. கான்வே இருந்தாரு, இருந்தாரு, டேரல் மிச்சல் இருந்தாரு. பட் நிறைய பேர் வந்து புதுசா நேம் பார்த்தேன். ஐ திங்க் தே ஆர் கமிங் டு இந்தியா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். எனக்கு வந்து அவங்களுமே வந்து அடுத்த டீமை வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட் வில் பி லேர்னிங் டூர் ஃபார் தெம் ரேதர் தென் லைக் ப்ரூவிங் சம்திங் இன் இந்தியன் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன் நானு. பட் ஆன் பேப்பர்ல பாக்குறப்ப அகைன் நிறைய பேர் தெரியாதனால இந்தியா லுக்ஸ் டூ டாமினன்ட் கம்பேர்ட் டு தட் ஸ்குவாட். பட் ஆனால் வந்து எந்த டீமையுமே வந்து இந்த டைமில் வந்து நம்ம வந்து லெஸராக எடுத்துக்க முடியாது. எனிபடி கேன் டூ ஒண்டர்ஸ் ஆன் த கிவன் டே. பட் as you said ஆன் பேப்பர்ஸ் இந்தியா ஆர் லைக் டூ ஹெட் கம்பேரே பண்ண முடியாத லெவலுக்கு இருக்குது. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து மேட்ச் ஃபுல்லாக சீரீஸ் முடிஞ்சால் தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே நம்மளுக்கு வந்து பேர் தெரியாத பவுலர்ஸ் எல்லாருமே வந்து இங்கே வந்து கலக்கிட்டு போயிருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் ஆப்வியஸ்லி. கரெக்ட். ஸோ அப்ப இந்த சீரீஸ்ல வந்து டிராஃபி மட்டும் முக்கியம் இல்லை. ஓகேங்களா, நிறைய பேர் நிறைய இதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ மேபி வில் எண்ட் த வீடியோ வித் திஸ் கொஸ்டின் டு த வியூவர்ஸ். இந்த சீரீஸ் யாருக்கு ரொம்ப முக்கியம், ஏன்றத நீங்க ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்கிறத உங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. Thank you so much for watching. Until see you next video. Signing off, Vikram and Master. Thank you.